இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு என்பது பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. வங்கி கணக்கு, ரேஷன் கார்டு போன்ற முக்கியமான ஆவணங்களோடு ஆதாரை இணைப்பதும் அவசியமாகிவிட்டது. இவை அனைத்திற்குமே ஆதார் அட்டை கட்டாயம் பயன்படுத்துவதால் அதை புதுப்பிப்பதும் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இவற்றை உரிய காலத்தில் புதுப்பிக்கப்படாவிட்டால் அதோடு இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு உபயோகத்தில் சிரமம் ஏற்படலாம். எனவே ஆதாரை 10 வருடத்துக்கு ஒரு முறை அப்டேட் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்து வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசு 10 வருடங்களுக்கு ஒரு முறை ஆதார் புதுப்பிப்பை உணர்த்தும் வகையில் டிசம்பர் 12ஆம் தேதி வரை இலவசமாக இணையதளத்தில் புதுப்பித்துக் கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. மேலும் இ-சேவை மையம், தாலுக் அலுவலகம், இ-சேவை மையங்கள் ஆதார் அட்டை புதுப்பித்தல் மேற்கொள்ளலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் ஆதார் அட்டையில் முகவரி மாற்றம், தொலைபேசி எண் மாற்றம் போன்ற திருத்தத்தையும் மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜூன் மாதம் வரை இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆன்லைன் மூலமாக ஆதார் எப்படி புதுப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் யுஐடிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு myAadhar.uidi.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லியிருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் ஓடிபின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆதார் கார்டு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது கண்டிப்பாக ஓடிபி தேவைப்படும். அதனால் உங்கள் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் ரெண்டுமே லிங்க் ஆகிருக்கணும். லிங்க் ஆகணும்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து இ-சேவை மையம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுங்கள். அது பிறகு தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடை கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட், கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட். த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 14/6/2025 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. தற்போது டிசம்பர் மாதம் வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு அப்ஜெக்டிவ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஐ வெரிஃபை தட் அபோவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து கைட்லைன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசபிலிட்டி ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஜெண்டர் எக்ஸப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏழு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செலக்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில், ஏழு அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி எல்லாமே ப்ரீவியாக ஷோ ஆகும். அதில் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். நீங்கள் அப்ளை பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே டாக்குமெண்ட் அப்டேட் ஆகிடும். இதுதான் ஆதார் கார்டு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.